வாக்யஜ்ஞேன கல்பதாம். அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனேத்யேவ ஹி ஸ்ருதிஹ ப்ரவீதி கர்மணோ முக்தேஹ அஹேதுத்வம் ஸ்ஃபுடம் யதஹ. அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனேத்யேவ ஹி ஸ்ருதிஹ ப்ரவீதி கர்மணோ முக்தேஹ அஹேதுத்வம் ஸ்ஃபுடம் யதஹ. கர்மத்தினால மோட்சம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்ருதியினால கோட் பண்ணி சொல்றார். இது மைத்ரேயி பிராமணத்தில் வர்ற வாக்கியம். பிருகதாரண்யகோபனிஷத் மைத்ரேயி பிராமணம், யாக்ஞவல்க்ய மைத்ரேயி சம்வாதம். யாக்ஞவல்யர் தன்னோட சொத்தெல்லாம் 2 மனைவிக்கும் பிரித்து கொடுக்குறார். மைத்ரேயி கேட்குறா, அவர் சந்நியாசம் பண்ண போகிறார். சந்நியாசம் பண்ண போகிற போது கேட்குறா, நீங்கள் கொடுக்குற நீங்கள் செல்வத்தை கொடுக்குறீங்களே, இதனால் நான் மோட்சத்தை அடைய முடியுமான்னா முடியாதுங்கிற. அதுதான் வாக்கியம். அமிர்தத்வஸ்ய ந ஆஷா அஸ்தி. அப்படி பிரித்து படிக்கணும். ஆஷான்னா பிராப்தி, ஹோப். இங்கிலீஷில் சொன்னோம்னா ஹோப். இந்த இடத்துல ஆஷான்னா ஆசை. அமிர்தத்வஸ்ய ஆஷா நாஸ்தி. எதனால? வித்தேன அமிர்தத்வஸ்ய ஆஷா நாஸ்தி. செல்வத்தால் முக்தியினுடைய நிலையை, ஆஷான்னு சொன்னா நிலையை, தன்மையை அடையறதுக்கு வாய்ப்பு. செல்வத்தினால் முக்தி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். இது இன்னொரு இடத்துல இருக்கு. ந கர்மணா ந பிரஜயா தனேன. செல்வத்தால். இதிஹி ஸ்ருதிஹி. ஸ்ருதிஹின்னு சொன்னா உபனிஷத்து. பிருகதாரண்யகோபனிஷத் மைத்ரேயி பிராமணம் சொல்லுகிறது என்றல்லவோ வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறது. வேத வாக்கியம் நமக்கு ரொம்ப பிரமாணம். வேதமே சொல்லிவிட்டது. ந தனேன அமிர்தத்வம் ந ஆனசுஹு, கர்மணா அமிர்தத்வம் ந ஆனசுஹு, பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசுஹு. செல்வத்தால் நீ முழுமையான நிம்மதியை பெற முடியாது. அப்படி நம்ம பாஷையில் போட்டுப்போம். மோட்சத்தை அடைய முடியாது. குழந்தைகளால் நீ முழுமையான நிம்மதியை அடைய முடியாது. நீ எத்தனை பூஜைகள் சடங்குகளை பண்ணினாலும், எத்தனை சமூக நன்மை செயல்களை புரிந்தாலும் முழுமையான நிம்மதியை நீ அடைய முடியாது. முழுமையான நிம்மதிக்கு உன்னை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வேண்டான்னு நம்ம சொல்லலை, ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால எது கிடைக்காதோ அதை தேடப்படாது. பெட்ரோல் கடையில் போய் அரிசி வாங்கப்படாது. மளிகை கடையில் போய் கேஸ் வேணும்னு சொல்லப்படாது. சொல்கிறேன், இப்போ எல்லாமே ஒரே ஸ்டோரில் கிடைக்கிறது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறோம், அந்தந்த கடையில் தான், ஊரில் கிராமங்களில் இருக்கிற கடையை வச்சுன்னு சொல்கிறோம். ஆக இத்யேவகி ஸ்ருதி என்றல்லவோ வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்ற? செல்வம் அமிர்தத்வஸ்ய, அமிர்தத்வஸ்யனா மோக்ஷஸ்ய அப்படின்னு அர்த்தம். மோக்ஷஸ்ய பிராப்தி, முக்திக்கான வாய்ப்பு செல்வத்தால் இல்லை அப்படின்னா. அதை வைத்துக்கொண்டு என்ன சொல்றார்? therefore யதஹ கர்மணஹ முக்தேஹ அஹேதுத்வம் ஸ்புடம் பிரவீதி ஸ்ருதிஹி. therefore எனவே, யதஹன்னா அந்த யாதொரு காரணத்தினால்,
எந்த காரணத்தினால்? கர்மத்திற்கு முக்தியை கொடுக்கும் தன்மை இல்லை என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வித்தம்னா பணம், செல்வம். என்ன சொல்றார்? கர்மத்தினால மோட்சம் இல்லைங்கிறது எப்படி? பணத்தையும் கர்மத்தையும் எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னா, பணம் இல்லாம ஒரு கர்மாவும் பண்ண முடியாது. வைதிக கர்மா. பணம்னா என்ன? பொருள்கள். பணம்னா நிஜமாவே கரன்சின்னு அர்த்தம் இல்லை. தங்கம், வெள்ளி எல்லாம். இப்போ மாடுங்கிறதே பெரிய செல்வம். பசுமாடு இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது? நெய் வேணுமே. இதெல்லாம் சேர்ந்து தான் பொருள். பொருளால் மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளால்னா இங்கே பணம்னா பணத்தினால மாத்திரம் இல்லை. வெறும் கேஷோ பேங்கில் இருக்கிறதோ கோல்டோ அது மாத்திரம் இல்லை. புறப்பொருள்களை கொண்டு செய்யப்படும் வேள்வி மோட்சத்தை கொடுக்காதுன்னு அர்த்தம். நிறைய சாமான்லாம் வேணும். ஏன்னா ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னா எவ்வளோ வேண்டியிருக்கு, சாமான்கள்லாம் வேண்டியிருக்கு, கலசங்கள்லாம் வேண்டியிருக்கு, அதுக்கு அரிசி வேண்டியிருக்கு, இலை வேண்டியிருக்கு, அதுக்கு மேலே உளுந்து எள்ளு என்னெல்லாமா போட வேண்டியிருக்கு. நெல் போட்டு, நெல்லுக்கு மேலே அரிசியை போட்டு, அரிசிக்கு மேலே உளுந்தை போட்டு, உளுந்துக்கு மேலே எள்ளை வச்சு, அதுக்கு மேலே தர்பையை போட்டு, அதுக்கு மேலே கலசத்தை வச்சு, கலசத்துக்கு நூலை சுற்றி, அதில் மாவலையை போட்டு, அதுக்குள்ளே வாசன திரவியங்கள்லாம் போட்டு, அதுக்குள்ளே தங்க காசு வேற போட்டு, நவரத்னங்களை வேற போட்டு, அதுக்கப்புறம் அதை கும்பத்தை வச்சு, அதுக்கு அலங்க தர்ப புல்லெல்லாம் எடுத்துன்னு இத்தனை சாமான்களெல்லாம் போட்டு, அப்புறம் அதுக்கு புஷ்பமாலை எல்லாம் போட்டு, அதுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி, வெள்ளியில் பஞ்சபாத்திரம், அதுக்கு இது ஏகப்பட்ட சாமான்களை வாங்கி, இதுக்கு ஒரு இதெல்லாம் பிராமணர்களை கூப்பிட்டு அவங்க மந்திரங்கள்லாம் சரியாக சொல்லி, அதுக்கு தட்சிணை கொடுத்து கர்மா பண்ணணும். இது எல்லாமே லிமிட்டட், எல்லாம் வரையறுக்கப்பட்டவைகள். இப்போ வரையறுக்கப்பட்டவைகள் இந்த ரிச்சுவல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிச்சுவாலிட்டி எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணுறோமே, நிறைய பூஜை நடக்கிறது, எல்லாம் நல்ல வேணும். இதுதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், இதெல்லாம் வேணும். ஆனால் இதுக்கு பின்னாலேயும் இதனால் அடையக்கூடிய விஷயத்தையும் தெரியாமல் இதெல்லாம் பண்ணால் பிரயோஜனம் கிடையாது. சும்மா மெக்கானிக்காக எந்திரத்தனமாக பண்ணுறதா? அது மாத்திரம் இது என்ன வியாபாரமா? பிஸ்னஸ் தான் இது, அதெல்லாம் கிடையாது. ஆக இது இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். செல்வத்தை பொருள்களை கொண்டு பசுமாட்டு பால், தயிர், நெய், அவல் என்னெல்லாமோ ஹோம திரவியங்கள்லாம் இருக்குது. ஏகப்பட்ட மூலிகைகள்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோம், வஸ்திரங்களெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோம், பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் பண்ணோம், எத்தனை செலவு. ஆக இதெல்லாம் செல்வத்தினால பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் பண்ணினா இது லாஜிக்கை பாருங்க. செல்வம் இல்லைன்னா நீங்கள் கர்மாக்களை பண்ண முடியாது. தனியாக நான் ஒன்றும் ஒருத்தருமே எனக்கு தரித்திரனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, பணமே இல்லை, பைசாவே இல்லை, அப்பவும் புண்ணியம் பண்ணலாம், அது வேற விஷயம். நான் உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய காலமரத்துன்னு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் வெறுமனே தண்ணியை குடிச்சுட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம், அதுவும் புண்ணியம்தான். ஆனால் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய கர்மாக்கள் எல்லாம் பொருளை சார்ந்தது. கிருஷ்ணர் கீதையில் சொன்னார், வேள்விகளுள் நான் ஜபயஜமாக இருக்கிறேன், யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மின். பணத்தை எல்லாம் வச்சுன்னு செய்கிற யஜ்ஞமா நான் இருக்கேன்னு சொல்லலை. நிறைய பொருளெல்லாம் வச்சுன்னு செய்கிற யஜ்ஞமா நான் இருக்கேன்னு சொல்லலை பகவான். நான் என்னவா இருக்கேன்னா, நான் விடாமல் ஜபம் பண்ணுற யஜ்ஞமா நான் இருக்கேன். அதுதான் பைசா செலவில்லாத யஜ்ஞம். எல்லாரும் ஆனந்தமாக பண்ணலாம், ஆனால் அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இருந்தால் பொருள் இருந்தால் நல்ல காரியம், புண்ணிய காரியங்களை பண்ணணும். பொருள் இல்லைன்னாலும் புண்ணியத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் இல்லாட்டாலும் புண்ணியங்களை பண்ண முடியும் நமக்கு. அதுக்கான வழிகள் நிறைய சொல்லியிருக்கு. இவர் சொல்றார் இல்லையா, திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஆவிற்கொரு வாயுரை, பசுவிற்கு ஒரு வாயுரை,
யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே அப்படி சொன்னார். எல்லாராலையும் பண்ணக்கூடிய புண்ணியம் என்னதுன்னா, ஒரு இலையை பிடுங்கி ஒரு வில்வத்தை பிடுங்கி விஸ்வநாதர் மேலே வச்சு ஓம் விஸ்வநாதாய நமஹ ஓம் பரமேஸ்வராய நமஹ அப்படின்னு சொன்னால் போருமா. இது எல்லாராலையும் பண்ண முடியுங்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நம்ம சாப்பிட்றோம், அதுலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி திட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பாத்திரத்தில் போடுறது, சாப்பிட்றப்போ கொடுக்க முடியாதா ஒரு கைப்பிடி? எல்லாராலையும் பாசிபிள்ங்கிறார். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஏதோ கொஞ்சம் புல் எடுத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், அது புண்ணியம். சிவாய நமஹா கோமாத்ரே நமஹா அப்படி சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் கூட என்னால் பண்ண முடியல சுவாமி. இலையை பிடுங்கி வைக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, பசுமாட்டுக்கு பண்ண முடியாது. என்னென்ன நல்ல வார்த்தை சொல்லேன், அதில் என்ன உனக்கு கஷ்டம்? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இனிமையா 2 வார்த்தையை சொன்னேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும் உலகத்தில். எனக்கு செல்வம் இல்லாட்டி போனா என்ன, இந்த உலகம் என்ன மதிக்காட்டி போனா என்ன, அதை பற்றி நான் கவலைப்படலை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எனக்கு உணவு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, உடை கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, இந்த உடம்பு செத்தாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் மனசில் தீங்கே நினைக்க மாட்டேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுவும் பண்ணலாம். ஏதோ பணத்தினால தான் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. செல்வம் இருந்தால் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும். அது நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது. செல்வத்தை மனசை கெடுத்துக்கிற மாதிரி செலவு பண்ணாது, புண்ணியத்துக்கு செலவு பண்ணு. அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். செல்வம் நிலையற்றது. நிலையற்ற செல்வங்களை பெற்றால் நிலையான அறங்களை உடனே செய்து விடுக. நிலையாமை அதிகாரத்தில் இருக்கு, 2வது குறள், 2ஓ 3வது குறள். அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அற்குபன்னா நிலையான அறங்களை உடனே செய்து விடுகிறார். அது துறவரையல்ல சொல்றார். சாமியார்கிட்ட பணம் வந்ததுன்னா வேற எங்கேயா சொல்லியிருந்தா பரவாயில்ல, துறவரையல்ல சொல்றார். செல்வம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சா நிறைய நல்ல காண்டியத்தை உடனே செஞ்சுடு. அடுத்த மாதம் செலவுக்கு ஆசிரமத்துக்கு பணம் இல்லைன்னா இல்லாட்டி போயிட்டு போகிறது. எங்கேயா கொடுப்பார், கொடுக்காட்டி நின்று போயிட்டு போகிறது. என்ன பெரிய விஷயம்? பண்ணியாச்சு, இத்தனை நாளாக பண்ணியாச்சு போரும்போம், ஒன்றும் கவலைப்பட மாட்டோம். அவர் பார்த்துப்பார். அவரை நம்ம என்ன வேணும்னு கேட்டோமா, வேண்டான்னு சொன்னோமா, கொடுத்தா பண்ணுறோம், கொடுக்கலன்னாலும் இருக்கவே இருக்கு ஜபத்தியானம்லாம். எல்லாத்துக்கும் நம்மளை ட்ரெயின் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பெரியவங்கள்லாம் அழகாக ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போராது. எந்த சூழ்நிலையும் நம்ம எதிர்நோக்கிற சக்தியை கொடுக்கறது தான் உண்மையிலேயே பெரிய செல்வம். ஊக்கத்தை எந்த காரணத்தை கொண்டும் விடாமல் இருக்கலாம். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம்தான் சொத்துங்கிறாங்க. உள்ளம்னா ஊக்கம், ஊக்கம்தான் சொத்து. நமக்கு பொருள் சொத்தெல்லாம் நிற்காது, நீங்கி போயிடும்ட்டார் திருவள்ளுவர். இருக்கட்டும், நான் இது இடையில பேசினேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ பொருள்களை கொண்டு செல்வங்களை கொண்டு நாம் வேள்வி யாகங்களை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பலன் இருக்கு, கண்டிப்பா பலன் இருக்கு. அது பலனை நினைச்சு தானே பண்றோம், அதுக்கு ஒரு பலன் இருக்கு. இதெல்லாம் பண்ணினா நமக்கு வாழ்க்கையில நல்ல மழை பெய்யும். அதிருத்ர மகாயஜம் பண்ணா மழை பெய்யும், செடியெல்லாம் நன்றாக இருக்கும், காய்கள்லாம் நல்லா பழுக்கும், வர்ற ஜனங்கள்லாம் சந்தோஷமா எடுத்துன்னு சாப்பிட்டுன்னு போவாங்க, அணிலெல்லாம் சாப்பிடும், கிளியெல்லாம் சாப்பிடும், நல்லா இருக்கும். அதெல்லாம் பலன் தானே. ஆசிரமம் நல்லா இருக்கணும், சாப்பாட்டுக்கு குறைவு இருக்கக்கூடாது, தண்ணீருக்கு வசதிக்கு குறைவு இருக்கக்கூடாது, உடுத்திக்கிறதுக்கு துணிக்கு குறைவு இருக்கக்கூடாது, படிக்கிறதுக்கான சூழ்நிலை நல்லா இருக்கணும், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இதுக்கெல்லாம் அனுகூலமான சூழ்நிலையை கொடு பகவானேன்னு சொல்லித்தானே கர்மாக்கள்லாம் பண்றோம். ஒரு அர்த்த புருஷார்த்தி அர்த்த பிராப்திக்காக கர்மாக்களை பண்றான், காம புருஷார்த்தி காம பிராப்திக்காக கர்மாக்களை பண்றான்.
தர்ம புருஷார்த்தி தர்ம புண்ணியங்களை நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கர்மா பண்றான். மோட்ச புருஷார்த்தியும் கூட சித்தசுத்திக்காக கர்மாவைத்தானே பண்றோம். இப்ப இந்த ரிச்சுவல், இந்த ஜபம் தியானம் இதெல்லாம் இருக்கே, இந்த கர்மாக்கள், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு. முடிவு என்னன்னா பலனோட தான் முடியும். அதுதான் பகவான் கீதையில சொன்னார், கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா யஜ்ஞாய ஆச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே. சமக்ரம்ங்கிறதுக்கு பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? பலேன சகிதம் கர்ம. யஜ்ஞாய ஆச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே. 23வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம். இதுக்கப்புறம் பிரம்மார்ப்பணம். பலன் கிடைக்கும். இப்ப பலன்னா இங்கிலீஷ்ல சொன்னா அது எண்டும்பாங்க. இந்த ரிச்சுவலுக்கெல்லாம் எண்டு என்னதுன்னா பலன், பிரயோஜனம் கிடைக்கணும். எது பலன் வர்றதோ, எது பலன்ல தான் முடியும். இந்த நாம செய்யக்கூடிய சடங்குகள் பலனை கொடுப்பதோடு முடிந்து விடுகின்றன. இப்படி பிடிக்கணும். இந்த நாம் செய்யக்கூடிய சடங்குகள் வழிபாடுகள் பலனை கொடுப்பதோடு நிறைவு பெற்று விடுகின்றன. பலனை கொடுக்க வேண்டும் என்றால் பலன் கொடுக்க தொடங்க வேண்டும். என்ன லாஜிக் பாருங்க. பலன் இப்ப வர ஆரம்பிச்சிருக்குன்னா, அப்ப பலன் இப்பதான் நான் என்னைக்கோ பண்ணின புண்ணியம், ஏதோ சின்ன வயசுல ஏதோ ஜபங்கள்லாம் பண்ணினத்தோட புண்ணியம் இப்ப வேலை செய்யறதுன்னா, அன்னைக்கு எப்போ பண்ணது இல்லை ஜென்மாந்திரத்தில் பண்ணின புண்ணியங்கள் இன்னைக்கு எனக்கு ரெக்டிஃபை ஆயிருக்கு, வெளிப்பட்டிருக்கு, அது எனக்கு பயனை கொடுக்கறது நான் அனுபவிக்கிறேன். அப்ப இன்னும் ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கணும்னா இன்னும் நிறைய புண்ணியம் பண்றேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் புண்ணிய செயல்களை நிறுத்த மாட்டேன். இது ஒரு வழி. அப்ப இந்த புண்ணியம் தொடங்கிறது, புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி பாபமும் வேலை செய்யும். தப்பு பண்ற போது பாபம் ஒன்றும் பண்ணாது, பேசாம இருக்கும். வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த சன்னியாசி, மோசமான சன்னியாசியை பற்றி சொல்ற போது, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும்னர். அதாவது வஞ்சனையோட மனசுல இருக்கான், வெளியில பார்த்தா ஒழுக்கமான மாதிரி வேஷம் போடுறான், உள்ளுக்குள்ள ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிறான். ஆனா அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் சிரிக்குமா, இவனை ஒரு நாளைக்கு நம்ம வஞ்சம் தீர்க்க போறோம். வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். நகும்னா சிரிக்குமா. எதுக்கு சொல்றோம்னா இது அப்பப்ப தெரியாது. அப்ப கர்ம பலாரம்பகான்னு இருக்கு, கர்ம பல ஆரம்பகா. அப்ப ஆரம்பகான்னு சொன்னாலே அந்த கர்ம பலன் ஆரம்பிக்கிறதுனா அது முடிய போறது. எது பலன்ல முடியறதோ அதுக்கு தொடக்கம் இருக்கு. எது தொடங்கி முடிகிறதோ அது அனித்தியம். அனித்தியமானது மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆகையினால் நீ எத்தனை பொருள்களை கொண்டு எத்தனை யாகங்களை நீ பண்ணினாலும் அது முழுமையான இன்பத்தை கொடுக்கும் ஆற்றல் உடையதாக இல்லை. எல்லாம் வரையறைக்குட்பட்டது. வரையறைக்குட்பட்ட சடங்குகளை கொண்டு வரையறைக்குட்படாத பேரின்பத்தை நீ உணர முடியாது. வரையறைக்குட்பட்ட பொருள்களை கொண்டு, வரையறைக்குட்பட்ட மனிதர்களை கொண்டு, வரையறைக்குட்பட்ட சடங்குகளை வழிபாடுகளை நீ செய்வதால் வரையறையற்ற பேரின்பத்தை நீ உணர்ந்துவிட முடியாது. ஆக திரவியம் பரிச்சின்னம், கர்ம பரிச்சின்னம், கர்ம பலமபி பரிச்சின்னம், அபரிச்சின்ன முக்தி எங்க கிடைக்க போறது? ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் ஆசிரமத்தில் எல்லாம் ஒழுங்காக பண்ணுறோம். ஏன்னா அதெல்லாம் முறையாக பண்ணணும். ஆனால் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் தெரியணும். எக்ஸசைஸ் பண்ணினா மாத்திரம் போராது, பிராணாயாமம் பண்ணுங்கிறோம். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறோம். ஒன்று மாத்திரம் இல்லை, எல்லாமே வேணும். ஆனால் அது மாத்திரம் பண்ணினா போரும்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்காதே. அதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறார். ஆக வேதம் அப்படி இல்லவோ சொல்லுகிறது. அமிர்தத்துவத்தினால மோட்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, அமிர்தத்துவம் இல்லை. பணத்தினால, செல்வத்தினால், பொருள்களால்
ஏன்னா ஒரு வேள்வி செய்யணும்னா வேள்வி செய்யறவன் இருக்கணும், கண்டிப்பாக அவனுக்கு மனைவி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மனைவி இல்லாதவன் வேள்வி செய்யக்கூடாது, பத்னி இல்லாமல் கர்மா பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிறதே இதுக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கு தான். அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கைங்கிறார் வள்ளுவர். கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய புண்ணிய கர்மா. அதான் கூட சொன்னாங்க, இந்த கல்யாணத்துல எல்லாம் நான்வெஜ் எல்லாம் போட மாட்டாங்க இல்லையா? கிடையாது இல்லையா? உண்டா? மறுநாள் கல்யாணத்தினைக்கு உண்டோ? கிடையாது. ஏன்? புண்ணிய கர்மா. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி கல்யாணத்தன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றதில்லை. ஏன்? புண்ணிய கர்மா. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஊரில் எப்படி இருக்கோ தெரியாது, தீபத்தில் எப்படி இருக்கோ. நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு நான் எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த சமூக பிரிவுகளாக இருந்தாலும் சரி அவங்க நம்ம மாംசம் சாப்பிட்றதில்ல. இன்னைக்கு திருமணம்ங்கிறது ஒரு புண்ணிய கர்மா. ஆக செல்வத்தினால் முக்திக்கு வாய்ப்பே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அது சங்கராச்சாரிய இதை கொண்டு வந்துடுறார். ஏன்னா நீ எத்தனை பூஜை எத்தனை வருஷம்தான் பண்ணிட்டு இருப்பேப்பா, சோமயாகமாக பண்ணுறேன், இதெல்லாம் வேறு நான் பண்ணிட்டேன் தண்டம், பெரிய கர்வம் வேற. நான் 4 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், 25 பூஜை பண்ணியிருக்கேன்னு சொல்லி வேற தம்பம் வேற அடிச்சுக்கிறேன். இன்னும் உனக்கு அகங்காரம் கூடுறதா குறையிறதா? அதுதான் கேட்குறேன். அதுதான் ஆஹ கர்மண முக்தேஹே அஹேதுத்வம் ஸ்புடம் பிரவீதி. தேர்ஃபோர் அந்த மாதிரி இது என்னன்னா, பொருள்களால் மோட்சம் அடைய முடியாது, பொருள்களை கொண்டு செய்யப்படும் வேள்விகளாலும் முக்தி அடைய முடியாது என்று நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். பொருள்களை கொண்டு செயல்தானே புரியும், பொருள்களால் நிம்மதி அடையவும் முடியாது. அதையும் சொல்லலாம். வெறுமன பொருள்கள் வீடு முழுக்க சாமான் இருக்குன்னு வச்சுங்க, நிம்மதியாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? கேளும், இப்படியே வச்சுக்கோ. இதெல்லாம் சாஸ்திரத்தை படிக்கிறது இருக்கட்டும். வீடு முழுக்க சாமான். இப்பெல்லாம் நான் பார்த்தா அந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்த காலம் பேசித்தான் ஆகிட்டு அடிக்கடி. இது பேசணுமான அடிக்கடி குழப்பம் வருது நமக்கே. சொல்லிவிடுறேன். அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் ஆட்கள் ஜாஸ்தி, அரைக்கிறதுக்கு ஆள் அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. ஏதோ பேஷண்ட்டே அரைச்சி விடுவாங்க. இந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் லேடிஸ் ஜிம்முங்கிறான். இப்போ அரைக்கிறது, அம்மி அரைக்கிறது, இது மாவாட்டுறது, அப்புறம் என்ன சொல்கிறது, அம்மி அரைக்கிறது, அப்புறம் இந்த இதெல்லாம் எந்திரம் வச்சு அந்த இதெல்லாம் அரிசியெல்லாம் இது பண்ணுறது, குத்தி புடைக்கிறது, உலக்கையினால் இடிக்கிறது, இதெல்லாம் லேடிஸ் ஜிம். ஒவ்வொரு வீட்லையும் இது ஜிம்முங்கிறான் இப்போ. அப்புறம் எல்லாமே வீட்டை குனிஞ்சு பெருக்கிறது, குனிஞ்சு அடுப்பில் விறகு இது பண்ணுறது, விறகை உடைக்கிறது, இவ்வளவு எக்ஸசைஸ் அதுக்கு. இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா போகிறோம், இப்படின்னா போகிறோம், அப்படின்னா போகிறோம். வாஷிங் மிஷின் இப்படி ஒரு சுவிட்சு, இதுக்கு ஒரு சுவிட்சு, அது இப்படி போட்டு இப்படி அமைக்கி பிடிச்சிருந்தா போகிறோம், உடனே கடகடான்னு முடிஞ்சு போய்டுறது. அதாவது வீடு முழுக்க சாமானாக இருக்குது. அப்புறம் அடிக்கடி அது வேறு ரிப்பேர் ஆகிடும். பர்னர் போயிடுத்துங்கிறான், மிக்சி பிளேடு உடஞ்சி போயிடுத்துங்கிறான். அப்புறம் அதுக்கு போய் கடையில் வாங்கிட்டு வரணும். 4 நாள் ஆச்சு சொன்னேன்னு சொல்லி ஓங்கி மண்டையில் அடிச்சுக்கணும். இல்லாட்டி சில சமயம் அதுவே ஓங்கி அடிப்போம் கோபத்தில். திடீர்னு அந்த நேரம் பார்த்து வேலை செய்யாது, கரண்ட் போயிடும், நமக்கு பண்ணி பழக்கம் இல்லை, சக்தி போயிடும். நானும் தான் ட்ரெட்மில் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சுற்று ஓடுன்னா மகாலட்சுமியை சுற்றின மாதிரியும் ஆச்சு, உடம்பு இழைச்ச மாதிரி. இல்லாட்டி தட்சிணாமூர்த்தி கோயிலை சுத்து சுத்து சுத்து, வெயிட்டும் குறையும். இதுக்கு சொல்கிறேன், பொருளால் நமக்கு முழுமையாக நிம்மதியாக இருக்கா என்ன? அந்த காலத்தில் ஆட்கள் ஜாஸ்தி, பொருள்கள் கம்மி. இப்போ பொருள்கள் ஜாஸ்தி, 2 பேருக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கான், என்னெல்லாமோ சிஸ்டம். அதில் என்ன பட்டன் அப்படின்னா சிஸ்டமே திறக்க மாட்டேங்கிறது. அது அவங்க வரணும். எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு, கோட்வேர்டு, அது எங்கேயோ வச்சோன்னு அதை வேறு மறந்து விடுறான்.
சரி, ரொம்ப சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். விஷயம் புரியணும். அதாவது பொருள்களால் நமக்கு வீடு, பெரிய வீடு கட்டிட்டோம், 4 கார் வச்சுட்டோம்னா நிம்மதியாக இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையவே அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். 3 காரு, 25 ஆள், எல்லாத்துக்கும் இதுக்கே நம்ம லைஃப்பை கொடுத்துட்டு கடைசியில் என்னென்னா நான் எல்லாருக்கும் சேவை பண்ணினேன் அப்படின்னு வேணால் திருப்தி கிடைச்சிக்கலாம். இந்த மிஷினுக்கெல்லாம், ஜட வஸ்துக்களுக்கெல்லாம் நான் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இது பாருங்க, பொருள்களால் நாம் சடங்குகளை பண்ணுறோம். சடங்குகளால் நமக்கு முழுமையாக, சடங்குகளுக்கு பலன் இருக்கு, பலனுக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. அதனால அது முக்தி இல்லை, அது முக்திக்கு காரணம் இல்லை. ஏன்னா மோட்சம் நித்தியமானது. அனித்தியமான கர்மாக்களை கொண்டு நித்தியமான மோட்சத்தை எப்படி அடைய முடியும்? ஆகையினால அதை சொல்ற ஸ்புடம் பிரவீதி. அதாவது கர்மணா முக்தேஹே அஹேதுத்வம் அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன இத்யேவ ஹி ஸ்ருதிஹி ஸ்புடம் பிரவீதி. யாதொரு காரணத்தினால் கர்மத்தினால் முக்தியை தரும் தன்மை இல்லை என்று வேத மந்திரம் உபதேசிக்கிறதோ அதனை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வத்தை கொண்டு செய்யப்படும் கர்மத்தாலும் அமிர்தத்தன்மையை அடைய முடியாது. கர்மணா அமிர்தத்துவம் நானசு, தனேன அமிர்தத்துவம் நானசு. பிரஜையான்னு போட்டதுனால அதையும் சேர்த்துக்கணும். அந்த மந்திரத்தை இங்கே ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு. அதனால என்ன சொல்றாருன்னா, தியாகேன, எல்லாத்தையும் விடு. எத்தனை வருஷம் பண்ண போறேன் ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே இவன் தர்மசாஸ்திரத்தை பண்றவனை பார்த்து சொல்றார், ஞாபகம் வச்சுங்க. யாரை பார்த்து அட்ரஸ் பண்றாருன்னு ஞாபகம் இருக்கணும். சங்கராச்சாரியர் யாரை பார்த்து பேசுறார் தெரியுமோ? வேதத்தின்படி ஒழுங்கா வாழ்றவனை பார்த்து பேசுறார். நிறைய புண்ணிய காரியங்களை பண்றவனை பார்த்து பேசுறார். அவங்கிட்ட சொல்றார், நீ பண்ற சடங்குகளால முழுமையான நிம்மதியை, மோட்சத்தை அடைய முடியாது. ஆனால் அதற்கு லிமிட்டேஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். சரி, புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார். அதாவது என்ன சொல்றார், யதஹாங்கிறதுக்கு அவர் சங்கராச்சாரியர் இவர் சந்திரசேகர சுவாமி சொல்றார், பகுஜன்மார்ஜித சுகிருத விசேஷ பிராபியம் மானுஷ பௌராதிகம் யதச்ச ஸ்வார்த்தே அப்பிரமத்தேன புருஷேண பவித்தவ்யம் யதச்ச ஆத்யந்திக துக்க நிவர்த்தி நிர்திசய சுகரூப மோக்ஷா ஆத்மைக்கிய போதேன வினா கர்மகாண்டாத்தியன ததனுஷ்டானாதிரூப கர்மகலாபேன சாட்சாத் ந ஆவிர்பவதி யதச்ச ஸ்ருதிரேவ சாட்சாதிமமர்த்தம் அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன இதி வித்தசாத்திய கர்மணः சாட்சான் மோக்ஷோபயோகித்வம் பிரத்யக்ஷேப்சீத் அத்தஹா விமுக்தி பிரயத்தேத வித்வான். யதஹான் இருக்கு, இப்போ அடுத்தது அத்தஹான்னு வரப்போகிறது. அதோட கனெக்ட் பண்ணுங்கிறார். எவ்வளவு சொல்றார் பாருங்க. பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தினால் மனித பிறவியும் நமக்கு உடல் நலமும் அமைந்திருக்கிறது. எதனால் நாம் வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமோ அதனால் அப்பிரமேத்தேன பவித்தவ்யம். எப்பவும் ஸ்வார்த்தே எஸ்து ஸ்வார்த்தே பிரமாத்தியத்தின்னு இருக்கு இல்லையா? எவன் தன்னுடைய நன்மைக்கு முயற்சி செய்யவில்லையோ, கவனக்குறைவாக இருக்கிறானோ, அதனால் நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்று சொன்னதினால் அப்படிங்கிறார். மனித பிறவி பல புண்ணியங்களின் மூலம் கிடைக்கப்பெற்றிருப்பதால், அதில் நல்ல கண்களும் காதுகளும் உடலும் நன்றாக வேலை செய்து கொண்டிருப்பதால், நாம் நம்முடைய நன்மைக்கு முயற்சி செய்வதில் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்வதால், முற்றிலும் துன்பம் நீங்கி ஒப்புயர்வற்ற பேரின்பத்தை எல்லா ஆத்மாவும் ஒன்று என்கின்ற ஞானத்தினால் அன்றி கர்மகாண்டத்தை படிப்பதாலோ அதை செய்வதாலோ வந்துவிடாது என்பதால், வேதமே நேரடியாக பொருளால் முக்தி இல்லை என்று சொல்லியிருப்பதால் இத்தனை சொல்றார். யதஹாங்கிறதுக்கு இத்தனை சொல்றார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். யதஹா. அதனால கர்மத்துக்கு சாட்சாத்தாக மோட்சம் இல்லை என்பதால்
அதஹா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா மாதிரி அதஹா விமுக்தியை வித்வான் பிரயத்தேத. அடுத்த ஸ்லோகத்தில் வருது, அதை கனெக்ட் பண்றார். எனவே என்ன பண்ணணும்னா, இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் யதஹாவும் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் அதஹாவும் கனெக்டட். யாதொரு காரணத்தினால் மனித பிறவியை நாம் அடைந்திருக்கிறோமோ, யாதொரு காரணத்தினால் நாம் வலிமையாக இருக்கிறோமோ, யாதொரு காரணத்தினால் நாம் கவனமாக இருக்க வேண்டுமோ, யாதொரு காரணத்தினால் நாம் அத்வைத ஞானத்தை அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோமோ, யாதொரு காரணத்தினால் கர்மத்தினால் முக்தி கிடைக்காது என்பதாக இருக்கிறதோ, யாதொரு காரணத்தினால் வேதமே பொருளால் முக்தி அடைய முடியாது என்று சொல்லி இருக்கிறதோ, அக்காரணத்தினால் அப்படி படிக்கணும். அக்காரணத்தினால் நம்ம என்ன பண்ணணும்னா, அறிவாளி விவேகி மோட்சத்திற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எப்படி? அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனேத்யேவ ஹி ஸ்ருதிஹி ப்ரவீதி கர்மணோ முக்தேஹ அஹேதுத்வம் ஸ்புடம் யதஹ. அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனேத்யேவ ஹி ஸ்ருதிஹி ப்ரவீதி கர்மணோ முக்தேஹ அஹேதுத்வம் ஸ்புடம் யதஹ.